நமோ நாராயணாய நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. அதாவது இன்றைக்கு பார்க்க போகும் மோட்டிவேஷன் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறப்புன்றது ஏன் முக்கியமானது? இப்போ கடவுள் ஒரு பர்டிகுலர் அப்போல்லாம் 120 கலியுகத்திலே 120 வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. 120 வயசுக்கு அப்புறம் ஏன் நம்ம இறக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு கதை. ஏன் இறப்பு முக்கியமானது? கடவுள் 350 450 550 வயசு கூட நமக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஏன் நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் வயசில் சீக்கிரம் இறந்துடணும் அப்படின்னு நமக்கு கடவுள் வச்சிருக்கிறாரு? இறைநிலை ஏன் வச்சுருக்குன்னா அதுக்கு ஒரு கதை. என்னன்னா, எல்லாருமே மரணத்திற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் பயப்படுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலங்கள் சின்ன பிள்ளை, நான் எதுக்கு வாழணும், நான் ஏன் வாழணும், நான் என்ன சாதிக்கிறேன் அப்படின்னு தான் இப்போ எல்லாம் செத்துட்டா கூட பரவாயில்ல. இப்போ பார்த்தாங்கன்னா எல்லாருமே எங்கள் அக்காங்கள்லேருந்து சின்ன வயசில் கல்யாண வாழ்க்கை சரியில்லாதவங்க எல்லாருமே இதை பற்றி பேச, சீக்கிரம் இறந்துடணும், நான் எதுக்காக வாழணும் அப்படின்றாங்க. இப்போ இந்த காலத்தில் இறப்புக்கு யாருமே பயப்படுறதில்ல. அந்த காலத்தில் இறப்புக்கு ஏன் பயந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, எல்லாரும் அவங்க சொல்கிற பேச்சை கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். காசு பணத்துக்கு தான் குறைச்ச. ஆனால் இந்த கலியுகத்தில் காசு பணத்துக்கு யாருக்குமே குறைச்ச இல்லை. ஆனாலும் யாராலையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியவில்லை. ஏனென்றால் எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக வாழ்கிறதுனால எல்லாருக்குமே லைஃபுன்றது வெறுத்துருது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகும் மகனுக்கு, அப்புறம் பேரனை பார்க்கணுவாங்க, பேத்தியை பார்க்கணும், பேத்தியெல்லாம் வளர்ந்தவொடனே பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும், பேரன் கல்யாணத்தை பார்க்கணும். இப்படியே அவங்களுக்கு இறப்பு மேலே ஒரு வெறுப்பு தான் இருக்கும். இப்போல்லாம் எல்லாருமே ஈஸியாப்பா எப்படா சாவுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு என்பது படைப்பினுடைய விதிகள். இது பிரபஞ்சத்தின் சமநிலைக்கு அவசியம். அது இல்லாமல் மனிதர்கள் ஒருவருக்கொருவரும் ஆதிக்கம் செலுத்துவார்கள். எப்படி? இந்த கதையை நம்ம கேட்போம். ஒரு முறை ஒரு அரசன் தன் ராஜ்யத்திற்கு வெளியே ஒரு மரத்தடியில், அந்த ராஜ்யசபையத்தின் மரத்தடியில் அமர்ந்திருந்த ஒரு முனிவரை சந்தித்தான். ஓ சாமி, அழியாத தன்மையை அளிக்கும் மூலிகையை மருந்தோ ஏதேனும் இருந்தால் எனக்கு தெரிவிக்கவும் என்று கேட்டாராம் அந்த முனிவரை பார்த்து அரசர். அதற்கு முனிவர் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, அரசே, தயவு செய்து உங்கள் எதிரில் உள்ள 2 மலைகளை கடக்கவும். அங்கே ஒரு ஏரியை காண்பீர்கள். அதன் நீரை குடிங்கள். நீங்கள் அழியாமல் இருப்பீர்கள் என்று பதிலளித்தாளாம். 2 மலைகளை கடந்ததும் அரசன் ஒரு ஏரியை கண்டான். அவர் தண்ணீர் குடிக்க முற்பட்ட போது வலி மிகுந்த முனுகள் சத்தம் கேட்டுச்சான். அவரை போய் பார்க்குறானா. அவர் ரொம்ப பலவீனமான ஒரு மனிதன் வலியுடன் படுத்திருப்பதை கண்டான். அரசன் காரணம் கேட்டதற்கு, அந்த மனிதர் ஏரியின் தண்ணீரை குடித்து அழியாதவனாக ஆனேன். எனக்கு 100 வயது ஆனவுடன் என் மகன் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டான். நான் கடந்த 50 வருடங்களாக இங்கேயே கிடைக்கிறேன். என் மகன் இறந்து விட்டான். இப்போது நான் சாப்பிடுவதையும் தண்ணீர் குடிப்பதையும் நான் நிறுத்திவிட்டேன் ஐயா. இன்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? அப்போது நான் நன்றாக வாழ்ந்த காலத்தில் நிறைய உயிரோடு இருக்கணும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போது எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு சாவும் வரவில்லை அப்படின்னோடனே, முதுமையோடு இரவாமையில் என்ன பலன்? இரவாமையோடு இளமையும் பெற்றால் என்ன என்று எண்ணிய நான் அரசன். அவருக்கு ஆசை, முதுமையானால் இது ஒரு கஷ்டமா? அப்போ இளமையும் சாவும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதற்கு தீர்வு காண முனிவருடன் திரும்பி சென்றார். நான் எப்படி அழியாமை மற்றும் இளமை இரண்டையும் பெற முடியும் ஐயா அப்படின்னு முனிவர்கிட்ட கேட்டோன்னு முனிவர் பதில்த்தார். ஏரியை கடந்த பிறகு நீங்கள் மற்றொரு மலையை காண்பீர்கள். அதை கடந்தால் மஞ்சள் பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை காண்பீர்கள். அவற்றில் ஒன்றை உண்ணுங்கள். நீங்கள் அழியாமையும் இருக்கலாம், இளமையாகவும் இருக்கலாம் என்றாராம். மன்னன் மற்றொரு மலைக்கு கடந்து மஞ்சள் பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை கண்டான். அவர் ஒன்றை பறித்து சாப்பிடும்போது உரத்த வாக்குவாதங்கள், சண்டைகளும் கேட்டன. எவ்வளவு தூரமான இடத்தில் யாரால் சண்டை போட முடியும் என்று யோசித்தாராம் அரசர். 4 இளைஞர்கள் சத்தமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை கண்டார். ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்று அரசன் கேட்டான். அவர்களில் ஒருவன், எனக்கு 250 வயது ஆகிறது. என் வலது புறத்தில் உள்ளவர் 300 வயது. அவர் எனக்கு சொத்தில் பங்கே கொடுக்கவில்லை என்று கூறினாராம். வலது பக்கத்தில் இருந்தவரிடம் அரசன் கேட்டபோது,
350 வயதாகி என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறார். எனக்குரிய பங்கையே அவர் கொடுக்கவில்லை. என்னுடையது என் மகனுக்கு எப்படி கொடுப்பது அப்படின்னு சொல்கிறாராம். இப்படி அந்த நபர் 400 வயதான தனது தந்தையை சுட்டிக்காட்டி அதே புகாரை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் அனைவரும் ராஜாவிடம் சொத்துக்காக தங்களுடைய முடிவில்லாத போராட்டம் கிராமவாசிகளை ஊரை விட்டு வெளியேற்ற தூண்டியது என்று சொன்னார். அதிர்ச்சி அடைந்த மன்னன் முனிவரிடம் திரும்பி, மரணத்தின் முக்கியத்துவத்தை எனக்கு கற்றுக்கொண்டு கொடுத்து விட்டீர்கள் ஐயா, நன்றி என்று சொன்னாராம். அப்போது முனிவர், மரணம் இருப்பதால் தான் உலகில் அன்பு நீடிக்கிறது. மரணத்தை தவிர்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாக வாழுங்கள், உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் நல்லபடியாக அன்பை செலுத்தி கருணையை செலுத்தி அறநெறியோடு நீங்கள் வாழுங்கள். ஒழுக்கம், கடமை, ஈகையோடு வாழ்ந்து தினம் தினம் நீங்கள் மகிழ்ச்சியை காண்ந்து நல்ல முறையில் நோயற்ற வாழ்வோடு நீங்கள் இறப்பீர்கள் அப்படின்றது. அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அரசே என்று சொன்னவும் அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இறப்பில்லாத வாழ்க்கையும் வேண்டாம், நிறைய நாள் இளமையோடும் இருக்க வேண்டாம், எனக்கு அன்பு மட்டும் இந்த உலகத்தில் போதும் என்று அரசர் கூறிவிட்டு சென்றாராம். இதுதான் நம்மளுடைய இறப்பு ஏன் முக்கியம் என்பதை பற்றி இந்த ஒரு அழகான கருத்து. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். ஹரே கிருஷ்ணா. வாழ்க வளமுடன்.